வணக்கம். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6 இருந்து 7:15. இன்னைக்கு சப்தமி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கு. நாள் முழுதும் புனர்பூச நட்சத்திரம். எப்படி இருக்க போகிறது ராசி பலன் அப்படின்னு சொல்ல போறோம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டுக்கும் சில ராசிகளுக்கு ஒரே பலன் அப்படி இருக்கிற பொழுது இப்பொழுதே சொல்லிடுவோம். முன்கூட்டியே உங்களுக்கு திட்டமிடுறதுக்கும் அது வசதியா இருக்கும். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தரும். திருஷ்டி இருக்கும் கண்டிப்பா. அதனால 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி. 2 மந்திரமும் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 2, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. வேறு சில வழிபாடுகள் சொல்றோம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுங்க. நிலாவை பார்த்து தீபம் காட்டுங்க, நல்லது. அப்ப சில மந்திரங்களை சொல்லுங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் அசட்டு தைரியம், தேவையற்ற பேச்சு, சிக்கல் 3 நட்சத்திரத்துக்கும் இருக்கு. பரிகாரம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம், உறுதி. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, ரோமேஸ்வரனே போற்றி, ரோகேஸ்வரனே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அவ்வப்பொழுது வேறு சில பரிகாரங்கள் சொல்லுகிறோம். நிதானம். அனுகூலமான எண் திங்கள் 2 வடக்கு வெள்ளை, செவ்வாய் 4 தெற்கு சிவப்பு. தயவு செய்து வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஏழை எளியவங்களுக்கு தயிர் அல்லது மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. ஆமாம், அதனாலே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும், உறுதி. நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் பிறவி பலமான நிதானமும் பொறுமையும் வெற்றியை தரும். உயர்வு உண்டு, உறுதி. ஆமா, நிச்சயமாக பிரமாதமான நாள். சந்தோஷம். திருஷ்டி இருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடுவது திருஷ்டியை குறைக்கும், பிறருடைய வைத்தறிச்சலை குறைத்து உங்களுக்கு நல்லது தரும். இன்னும் 2 நாளும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கட்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமை 1, 9 வடக்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுங்க. நிலாவை பார்த்து தீபம் காட்டுங்க, நல்லது. அப்ப சில மந்திரங்களை சொல்லுங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும். அதிலும் திங்கள் உங்கள் ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவர் சந்திரன். பிரமாதம், கட்டகாசம், கலக்கறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. திருஷ்டி இருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சோமேஸ்வரனே போற்றி, சொக்கநாதரே போற்றி, சொர்ணவல்லியே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசுல, நல்லது. கேது பகவான் வேற உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார், நல்லது. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கட்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமை 9, 6 வடக்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுங்க. நிலாவை பார்த்து தீபம் காட்டுங்க, நல்லது. அப்ப சில மந்திரங்களை சொல்லுங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான நிதானமும் தைரியமும் ஜெயிக்கும். தில்லு வெற்றியை தரும். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதம், கலக்கறீங்க. அப்புறம் என்ன, சந்தோஷம். சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தா திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் இறை ஒளியே போற்றி, ஒளி இறையே போற்றி. 2 ஔஷதனே போற்றி, ஔஷதனே போற்றி. அனுகூலமான எண் திங்கட்கிழமைக்கு 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். செவ்வாய்க்கிழமைக்கு 4, 5 தெற்கு மேற்கு சிவப்பு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுங்க. நிலாவை பார்த்து தீபம் காட்டுங்க, நல்லது. அப்ப சில மந்திரங்களை சொல்லுங்க.
கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். உங்கள் பிறவி பலமான நிதானம் ஜெயிக்கும். உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை ஜெயிக்கும். குறிப்பா அஸ்தம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்? அஸ்தத்திலே பிறந்தவர்கள் இன்னைக்கு கட்டாயம் நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஏங்க? அதனுடைய தலைவர் சந்திரன். மொத்தத்தில் சூப்பரான நாள். மனசுல மட்டும் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. நிலாவை பார்த்து தீபம் காட்டுங்க, நல்லது. அப்ப சில மந்திரங்களை சொல்லுங்க. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக 2 நாட்களும் இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்குகள் இருக்கின்றன. எனவே கவனம். வீண் செலவுகள் உங்களோட பிறவி பலவீனம். ஜாக்கிரதை. பண விஷயத்தில் கவனம். வழிபாடு முக்கியம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குபேரனே போற்றி, குமரனே போற்றி, குளிகனே போற்றி. குளிகன்கிறது பெரிய சர்ப்பம். இந்த 2 மந்திரங்களும் 3 நாளும் ஓடிக்கிட்டே, 2 நாட்களும் 3 மந்திரங்களும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. நிதானம், பொறுமை, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. முக்கிய முடிவு பண விஷயத்தில் எடுக்க வேணாம், கடன் கொடுக்க வேணாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேணாம், அவ்வளவுதான். அனுகூலமான எண் திங்கள் 2, வடக்கு வெள்ளை, செவ்வாய் 4, தெற்கு சிவப்பு. தயவு செய்து வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஏழை எளியவங்களுக்கு தயிர் அல்லது மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. ஆமா, அதனாலே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும், உறுதி, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராசிரமம் 3 நட்சத்திரத்துக்கும் அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். நிதானம், பொறுமை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் கருடனே போற்றி, மருகனே போற்றி, முருகனே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக கிடைக்குது, படிச்சு பார்க்கணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும், அது நல்லது. மொத்தத்தில் இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. தயவு செய்து வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஏழை எளியவங்களுக்கு தயிர் அல்லது மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. ஆமா, அதனாலே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும், உறுதி, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். ராத்திரி 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ராத்திரி 12 மணி வரைக்கும் சூப்பர். உங்கள் பிறவி பலமான நிதானமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். ராத்திரி 12க்கு அப்புறம் சந்திராஷ்டமம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அனந்தனே போற்றி, அக்ரூரரே போற்றி, அக்ரூரரே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும். ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் ராத்திரி 12 மணி வரைக்கும் 2, தெற்கு வெள்ளை. ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்திர மாதிரி ஏதாவது பண்ணுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகம். உங்கள் நிதானம் ஜெயிக்கும். திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமையிலும், அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையிலும் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, நல்லது. மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். இந்த 2 நாட்களும் திருஷ்டி இருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வையப்பனே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் ஓடட்டும். வைத்தீஸ்வரனே போற்றி, வாஞ்சி திருவாஞ்சியமே போற்றி, வாஞ்சியமே போற்றி, திருவாஞ்சியமே போற்றி. திருவாஞ்சியம் யமதர்மனுக்கான கோயில் இருக்கிற இடம், நன்னிலம் பக்கத்தில், தஞ்சாவூர் பக்கம். ஆம், மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், திங்கள். செவ்வாய்க்கிழமை 1, 2, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்திர மாதிரி ஏதாவது பண்ணுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் பிரமாதம்.
உங்கள் நிதானமும் பொறுமையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றிருங்க. மொத்தத்தில் பிரமாதமான நாள். 2 நாட்களும் கலக்கிறீங்க. திருஷ்டி இருக்கும். மனசுல மட்டும் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி. அனுகூலமான எண் திங்கட்கிழமை 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். செவ்வாய்க்கிழமை 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்திர மாதிரி ஏதாவது பண்ணுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரைங்க, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான நிதானமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். திங்கட்கிழமையும் நல்ல நாள், செவ்வாய்க்கிழமையும் நல்ல நாள். சந்தோஷம். அப்ப திருஷ்டி இருக்காதா மற்றவங்களுக்கு? கட்டாயம் இருக்கும். தப்பிக்கிறது எப்படி? மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமா இருந்து உங்களை காப்பாற்றும் உறுதி. அனுகூலமான எண் திங்கட்கிழமை 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. செவ்வாய்க்கிழமை 7, 9 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்திர மாதிரி ஏதாவது பண்ணுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. நேயர்களே, ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுறது நல்லது. மறந்துடாது. ரொம்ப ரொம்ப நல்லது. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:15. இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் நாள் முழுதும். சப்தமி சாயந்தரம் வரைக்கும் இருக்கு. அப்புறம் அஷ்டமி வருது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.